வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா? காங்கிரஸ், பாமக மட்டும் வெற்றிக்கு போதுமா? ஸ்டாலின் குழப்பம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதியாக இருந்த திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் சுக்கு நூறாக நொறுங்கிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தனர். அதுபோல் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேற அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக தலைமை கலக்கத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. 2026ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை எத்தனை தொகுதிகள் கேட்பது என்பதனை விட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் கூட்டணியில் கட்சிகளின் முக்கிய கோரிக்கையாக உருவெடுத்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 6 தொகுதிகள் மட்டுமே பெற்ற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக ஆகியவை இனி 6 தொகுதிகளுக்கு உடன்பாடு என்பது குறைந்தது 12 தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது மட்டுமின்றி ஆட்சியில் பங்கு என்ற குரலையும் வெளிப்படையாக எழுப்பி வருவது திமுக தலைமைக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அல்லது திமுக ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு பதவி வழங்காமல் அதிகாரத்தை தாங்களே வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக கூட்டணி அரசு என்பதனை வெளிப்படையாகவே சொல்லி அதிமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தற்பொழுது அதே குரலை வெளிப்படையாக எழுப்ப தொடங்கிவிட்டன. கூட்டணி அரசுக்கு ஒருபொழுதும் திமுக சம்மதிக்காது என்பதால் இந்த கட்சிகள் வெளியேறவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக மற்றும் அதிமுக வெளியேறிவிட்டால் வெறும் காங்கிரஸை மட்டும் வைத்துக்கொண்டு பாமக உள்ளே இழுத்தால் வெற்றிக்கு தேவையான வாக்கு சதவீதம் கிடைக்குமா என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியும் உறுதியாக கூட்டணியில் இருக்கும் என்பதனையும் 100% சொல்ல முடியாது. இதனால் கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எப்படியும் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி அந்த கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வார் என்றும் அதனை எப்படி செய்ய வேண்டும் என்ற ராஜதந்திரம் அவருக்கு தெரியும் என்றும் திமுகவினர் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். மொத்தத்தில் இந்த தேர்தலில் சிறிய கட்சிகளின் அதிகம் இருக்கும் என்பதால் அரசியல் களம் பரபரப்பாக இருக்கும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.